ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் கிளாட் கோடில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரான ஸ்கில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செஷனில் ஸ்கில்னா என்ன, ஸ்கில்லை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், ஸ்கில் இல்லைன்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஸ்கில் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த 4 விஷயத்தை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கில்னா என்ன? ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஸ்கில்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக கிளாட் யூஸ் பண்ணும்போது ஒரே டைப் ஆஃப் டாஸ்க் பண்ண ரிப்பீட்டேட்டிவாக மேனுவலாக ப்ராம்ப்ட் அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் உங்களோட டீம் மெம்பர்ஸும் ஒரே டைப் ஆஃப் டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்த அவுட்புட்டும் அவங்களுக்கு வந்த அவுட்புட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. ஒரு காம்ப்ளெக்ஸான பெரிய டாஸ்க் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் தான் ஸ்கில்ஸ். இப்போ ஸ்கில் எப்படி நம்மளோட ப்ராஜெக்டில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்னோட ஆங்குலர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிப்போர்ட் கோடை ஜென்ரேட் பண்ணோம். இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இந்த ப்ராஜெக்டில் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டாட் கிளாட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயே ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஸ்கில்ல கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நேமிங் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஆங்குலர் ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஒரு ஒரு டைமும் நான் வந்துட்டு காம்பனன்ட் ஜென்ரேட் பண்ணுவேன். ஸோ காம்பனன்ட்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்கில்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு அந்த ஃபோல்டருக்கு காம்பனன்ட் அப்படின்னு நேம் வச்சிட்டேன். இப்போ கிரியேட் பண்ணக்கப்புறம் இந்த காம்பனன்ட் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஸ்கில் டாட் எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கில்லை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஒன்று நேம், ஒன்று டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அதோட இன்ஃபர்மேஷன். ஸோ வந்துட்டு நான் 3ஐயும் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் நேம், டிஸ்கிரிப்ஷன். இந்த நேமும் டிஸ்கிரிப்ஷனும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்கில்ஸை நம்ம ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் கேஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விதமான டாஸ்க் பண்ணாலும் அந்த டாஸ்க்கு ரிலேட்டடாக நம்மளால் வந்துட்டு ஸ்கில்ஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி ஸ்கில்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கில்ஸ் கிரியேட் பண்ணும்போது மோர் தென் 500 லைன்ஸை வந்துட்டு தாண்டாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டோக்கன் யூசேஜ் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் ஸ்கில்லு கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்கில்லுக்கு உண்டான ரெஃபரன்ஸையோ எக்ஸாம்பிள்ஸையோ இல்லை ஃபைல்ஸையோ நீங்கள் மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கில் யூஸ் ஆகும்போது இந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடாகவும் உங்களுக்கு இந்த டாஸ்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி தரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கில்லை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ண ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கில்லை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ லாகின் பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். அந்த காம்பனண்ட் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகணும். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மொத்தமாக எல்லா ஃபோல்டர்லையும் வந்துட்டு அனலைஸ் பண்ணும். எப்படி அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்டுக்கு உண்டான மேட்சிங்கான ஏதாவது ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத போயிட்டு சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணும்போது நமக்கு இந்த நேமும் டிஸ்கிரிப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்டுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு அந்த காம்பனன்ட் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டான நேமும் கரெக்டான டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்தீங்கன்னா நார்மலாக ப்ராம்ப்ட் அடிக்கும் போதே அதுவே வந்து ஸ்கில்ஸ் அனலைஸ் பண்ணி தேவையான ஸ்கில்ஸை எடுத்துகிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ எனக்கு நான் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி எனக்கு லாகின் காம்பனன்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெர்மினலில் போயிட்டு /skills அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கில்ஸையும் வந்துட்டு இது ஷோ பண்ணும். ஸ்கில்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவும் ட்ரிகர் ஆகும். நம்ம மேனுவலாகவும் மென்ஷன் பண்ணி ஸ்கில்லை ட்ரிகர் பண்ணி நமக்கு தேவையான டாஸ்க்கை வந்துட்டு பண்ண முடியும். ஸோ நம்மளால் வந்துட்டு மேனுவலாகவும் அந்த ஸ்கில்லை பர்டிகுலராக ட்ரிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெவலப்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக கிளாட் கோர்ஸுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டாக ஃபாலோ பண்ண நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.